Hi everyone. உங்களுக்கும் நீட்ல நல்ல ஸ்கோர் எடுத்து வீட்ல ஹாப்பியா இருக்கிற மாதிரியும் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரியும் டாப் மெடிக்கல் காலேஜஸ்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்ற விருப்பத்தோட இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். லாஸ்ட் 35 டேஸ்ல நம்மளுடைய நீட் யூஜி ப்ரிப்பரேஷன் எந்த மாதிரி கொடுக்கலாம், 3 சப்ஜெக்டும் கவர் பண்ற மாதிரி ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஸ்டடி பிளான் தான் இப்போ இந்த இடத்துல நான் காமிக்க போறேன். நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். குறிப்பா பயாலஜி, கெமிஸ்ட்ரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், பிசிக்ஸை எந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இந்த 35 டேஸ்ல ஒவ்வொரு நாளும் எந்தெந்த சப்ஜெக்டை நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம், மார்க் டெஸ்ட் ஆகட்டும், பிவைக்யூ ஆகட்டும், இது எல்லாம் எவ்வளோ ஈஸியா என்னால் கவர் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்டடி ஸ்கெடியூல். ஸோ ஜென்ரல் கைடன்ஸ் என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது டெய்லி ஸ்டடி ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 மணி நேரம் கொடுத்துருக்கோம். அதாவது 10லேருந்து 12 மணி நேரம் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் என்ன சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ண போகிறோம் உங்களுக்கே தெரிஞ்சது தான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜி. இந்த 3 சப்ஜெக்டை நம்ம கவர் பண்ண போகிறோம். இன்னொன்று மார்க் டெஸ்ட் வந்து ரொம்பவே மேண்டேட்ரி. இந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். இந்த மார்க் டெஸ்ட்ல இன்னொரு அழகான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களால் நீட் எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போதோ அது எழுதும் போதோ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண அந்த நர்வஸ்னஸ் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாகவும் எழுதலாம். அப்போ எவ்ரி சண்டே நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும். கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா இங்கே நம்ம புதுசான விஷயம் வேணும் அப்படின்னா புதுசான விஷயத்தை நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? இஃப் யூ வாண்ட் சம்திங் யூ நெவர் ஹேட், யூ ஹாவ் டு டூ சம்திங் யூ நெவர் டிட். பண்ணாத விஷயம் பண்ணால் மட்டும்தான் கிடைக்காத விஷயம் நமக்கு கிடைக்கும். என்சிஆர்டி ஃபோக்கஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மார்க் பண்ணிக்கோங்க, பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. இந்த இடத்துல என்சிஆர்டி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஈஸியாக கேள்வியை புரிஞ்சுக்க முடியும். ரிவிஷன் லாஸ்ட் 5 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிவிஷனுக்கும் டெஸ்ட்டுக்கும் மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல மார்க் டெஸ்ட் எழுதும்போது உங்களுடைய ஸ்கோர் குறைஞ்சு போகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஸ்கோர் குறைஞ்சு போகுதுன்னு டிமோட்டிவேட் ஆகாமல் அந்த இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ஃபார்முலா சார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல படிக்கும்போதே சைமல்டேனியஸாக யூ ஹாவ் டு மேக் இட். அந்த இடத்துல கீவேர்ட்ஸ் வச்சு இல்லை நியூமரிக்ஸ் வச்சு இல்லை அப்ரிவேஷன் வச்சு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மெத்தடை அப்போ ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அது ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். இப்போ ஃபர்ஸ்ட் வீக், அதாவது டே 1லேருந்து 7 நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது டெய்லி ப்ராக்டிஸ் 50 MCQ பர் சப்ஜெக்ட்டுங்க. 50 MCQவை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். அப்போ சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பேசும்போது நம்ம ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டரை கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த கைனமேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க், எனர்ஜி, பவர், இந்த 3 சாப்டரை வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் டேபிள், இது கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் வீக். 3வது பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிட்டி ஆஃப் லைஃப், செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் பயோமாலிகுல்ஸ், இந்த 3 சாப்டரை நீங்கள் MCQவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க பயாலஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 7 டேஸ் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க? பிவைக்யூவில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா MCQ வைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் வீக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டே 8லேருந்து 14 வந்து நம்ம மார்க் டெஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபுல் சிலபஸ் ஆஃப் வீக் 1 and 2, இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஸோ வீக் 1ம் வீக் 2வும் நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். வீக் 1 நம்ம ஆல்ரெடி படித்தது. அப்போ வீக் 1ல் என்ன படித்தோமோ அதை சேர்த்து நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி எழுத போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிசிக்ஸில் வீக் 2ல் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா கிராவிடேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், இது ஹைலைட்டடான சாப்டர்ஸ். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங், ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ்,
தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இங்கே ரெண்டு இடத்துல நீங்கள் தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக டிஃபிகல்ட்டி ஃபீல் ஆகாது. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செல் டிவிஷன், பிளான்ட் ஃபிசியாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜி, இந்த 3 சாப்டர்ஸை பயாலஜியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வீக் 2 டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்க போகுது. ஸோ வீக் 1 அண்ட் தென் வீக் 2 ரொம்ப எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு ஒரு எம்சிக்யூ இல்லை ஒரு மாக் டெஸ்ட்டை வந்து நீங்கள் கட்டாயம் இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இங்கே வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. வீக் 3. ஸோ 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 1 to 3 ஃபஸ்ட்டு 3 வாரத்தில் நம்ம என்ன படித்தோம் அதை நம்ம மார்க் டெஸ்ட்டை சண்டே எழுதுறோம் இல்லை, எவ்ரி சண்டே வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் மார்க் டெஸ்ட் இல்லை. ஸோ அது அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 11th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலிபிரியம், ரெடாக்ஸ் ரியாக்ஷன், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பார்க்க போறீங்க. பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ கண்டினியூஷன் ஆஃப் தட் ஒன், ரைட். ஸோ இது வந்து நமக்கு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 3rd வீக்குக்கான சிலபஸ். 4th வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபிசிக்ஸில் ஆப்டிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ், செமிகண்டக்டர், இது ஹைலி வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் ஹைட்ரோ கார்பன்ஸை நம்ம கெமிஸ்ட்ரியில் படிக்க போகிறோம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன், எக்காலஜி அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி. ஸோ இந்த சப்ஜெக்ட் விச் மீன் இந்த சாப்டர்ஸ் வந்து நம்ம பயாலஜியில் கவர் பண்ண போகிறோம். அப்போ வீக் 4க்கான மார்க் டெஸ்ட் என்னவா இருக்க முடியும்? 1, 2, 3, 4 இந்த 4 வாரத்துக்கும் சேர்த்து என்னெல்லாம் படிச்சிங்களோ அது எல்லாம் கிளப் பண்ணி நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுத போகிறீங்க. பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல இந்த பிவைக்யூ மார்க் டெஸ்ட் வந்து பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த 28 முடிஞ்சது. ஸோ 4th வீக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அடுத்து வந்து நமக்கு இருக்கிறது வந்து இந்த லாஸ்ட் 7 days. ஏன்னா இந்த 4 வீக் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து 7 4s 28 காலி. மிச்சம் இருக்கிறது நமக்கு இந்த 29 to 35 7 days. இந்த லாஸ்ட் 7 days நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசணும்னா 4 hours ரிவிஷன். எதுக்கு? ஃபார்முலா, ரியாக்ஷன்ஸ், டயக்ராம். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. 4 hours சால்விங் ப்ரீவியஸ் இயர் நீட் questions. இப்போ லாஸ்ட் ஒரு 7 நாள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிவைக்யூ மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அடுத்து லாஸ்ட் 4 hours லென்த் மார்க் டெஸ்ட். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 3 hours இல்லை ஒரு 2 hours நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட்டை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் திஸ் ப்ரிப்பரேஷன் வந்து பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லையா. ஒருத்தர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு 2 months கழிச்சு அவருடைய ஃபைனல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. ஒரு 1 month ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. 2nd month வந்து பார்த்தீங்கன்னா 2 weeks ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 week வந்து அவர் ப்ராக்டிஸே பண்ணல. லாஸ்ட் 2 weeks வந்து அவர் ப்ராக்டிஸே பண்ணல. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவர் ஃபீல்டில் இறங்கும் போது அவரால் அட்டன் பண்ண முடியல. எந்த காம்படிஷனையும் அவரால் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த வகையில் நீட்டுக்கும் அது வந்து பொருந்தும். ஸோ 12 மணி நேரத்தை 4 மணி நேரம் ரிவிஷனுக்கும், 4 மணி நேரம் பிவைக்யூக்கும், 4 மணி நேரம் மார்க் டெஸ்ட்டுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஏரியாஸ். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் குறிப்பாக பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ரிவைஸ் என்சிஆர்டி லைன் பை லைன். ஸோ என்சிஆர்டியை நீங்கள் லைன் பை லைன் எந்த அளவுக்கு நீங்கள் பயாலஜி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 360 out of 360 உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் கான்செப்ட்ஸ் இது எல்லாம் நமக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஹை வெயிட்டேஜ் கான்டென்ட். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இது வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைலைட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ லாஸ்ட் 2 நாள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த லாஸ்ட் 2 நாள் வந்து
ஒன்லி லைட் ரிவிஷன். அந்த இடத்துல நீங்கள் ஹரிபரியாக ரொம்ப பதட்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு தூக்கம் இல்லாமல் படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். ஏகப்பட்ட மோசமான கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களால் சரியாக எக்ஸாம் டைமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். ஸோ லாஸ்ட் 2 days லைட் ரிவிஷன் ப்ளஸ் PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ அடிஷ்னல் டிப்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சால்வ் அட்லீஸ்ட் 10 ஃபுல் லென்த் பேப்பர் பிஃபோர் நீட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 பேப்பர்ஸ் ஆச்சு நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். ப்ரியாரிட்டைஸ் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். ஸோ இது நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதாவது தேவையில்லாத டாபிக் ரொம்ப நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதை விட்டு ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் கொடுங்க. கீப் என்சிஆர்டி அஸ் த ப்ரைமரி சோர்ஸ். ஸோ என்சிஆர்டியை அவாய்ட் பண்ணாமல் என்சிஆர்டியில் இருந்து நீங்கள் போகிறது பெட்டர். ஸோ என்சிஆர்டி தான் பேஸாகவே நம்ம பார்க்குறோம். ப்ராக்டிஸ் ஓஎம்ஆர் ஃபில்லிங் டெய்லி. இந்த ஓஎம்ஆரில் நிறைய பேருக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அது எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓஎம்ஆரை வச்சு தான் உங்களுடைய ஸ்கோர். ஸோ ஓஎம்ஆரை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஃபில் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வரும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்ஸில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.